ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மகரங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் முதல் 2 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள், சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள், எதிர்காலம் அறிந்தவர்கள், சுய முன்னேற்றம் கொண்டவர்கள், வரட்டு கௌரவம், வீண் பிடிவாதம் உடையவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அந்த செவ்வாய் கூட ராகுவும் இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். இன்னும் சொல்ல போனால் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவங்கெல்லாம் கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 தான் மிக உயர்ந்த பலன்களை கொடுப்பாங்க, ராஜயோக பலன்களை கொடுப்பாங்க. அப்போ செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி வரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் விருச்சக ராசியில் ஆட்சி பலமும், மகர ராசியில் உச்ச பலமும், கடகராசியில் நீச்ச பலமும் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதே போல வீர தீரத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய், பூமிக்காரகன் செவ்வாய், சகோதரக்காரகன் செவ்வாய். அப்ப செவ்வாய் பலம் பெற்றவர்கள் பாருங்க, நல்ல பஞ்சுவாலிட்டி உடையவர்களாக இருப்பார்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்ததுன்னா அவங்க எந்த காரியத்தையும் விரைவாக முடிப்பாங்க. ஏன்னா ஸ்பீடு கிரகம் செவ்வாய். அதே போல தைரிய காரகன் அப்படின்னா செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது ஜாதகத்தில் அவசியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். மின்சாரத்துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சிவில் சார்ந்த துறை, கனரக இயந்திரங்கள் சார்ந்த துறை, வருவாய்த்துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று. செவ்வாய் பலம் பெற்றால் தான் நல்ல ரத்த ஓட்டமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் சிவப்பு கிரகம். அப்போ சிவப்பு நிறத்தை குறிப்பது செவ்வாய். அப்போ நமது உடம்புல ரத்தத்தை குறிப்பது செவ்வாய் பகவான். அப்போ நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல சுறுசுறுப்பு இருக்கும், நல்ல ஆயுள் பலம் இருக்கும். அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது பாருங்க அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடை கொடுக்கும். செவ்வாய் பலம் பெற்றால் தான் இளம் வயதிலேயே, இன்னும் சொல்ல போனால் ஒரு 25 வயதுக்குள்ள ஒருவர் உயர்ந்த பதவியில் அமர்றார் அப்படின்னா செவ்வாய் அவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார் என்றே அர்த்தம். இப்போ செவ்வாய் பலம் பெற்றால் அதிகாரத்துறையில் ஜொலிக்க முடியும் ஒருவர். அந்த அளவுக்கு பாருங்க செவ்வாய் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். அப்ப செவ்வாயினுடைய பங்கு அளப்பரியது. சரி, இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4க்கும் 11க்கும் அதிபதி. மகர ராசிக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம். ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு 3ஆம் இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம். பாருங்க, இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். மனசுல ஒரு புது தைரியத்தை நீங்க பார்க்க முடியும். அதே போல யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்கலாம். இந்த காலகட்டத்தில் கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல கம்ப்யூட்டர் துறை, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். வியாபாரம் சார்ந்த துறை இருப்பவங்களுக்கு கொடிகட்டி பறக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். சக ஊழியற்ற ஒரு இணக்கமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் ஜெயிக்க முடியும். வயதானவர்களுக்கு பாருங்கள், உடல் ஆரோக்கியம் கூடும் இந்த காலகட்டத்தில். மனசில் ஒரு தெம்பு இருக்கும் உங்களுக்கு நல்லா. அதே போல் மாணவ மாணவிகள் நீங்கள் நினைத்த ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான். அதே போல் மகர ராசி பெண்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அதே போல் மகர ராசி பெண்கள் நிறைய ஆபரணம் போட்டு பார்க்க முடியும். குடும்பத்தில் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும்.
வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். வேலையாட்களால் லாபம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது, ஏற்கனவே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். லாபத்துக்குடையவன் 3ஆம் இடத்துல இருந்து ராகுவை நோக்கி பயணிக்கிறார். ஓகே, 4 தன் வீட்டுக்கு மறைவு பெற்று ராகுவை நோக்கி பயணிக்கிறார். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் போங்க. அதே போல் தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மேலும் ஏதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்ய போறீங்கன்னா அதில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் தான் சுபகாரியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டுக்குடையவன் அந்த வீட்டுக்கு மறைவாக ராகுவை நோக்கி பயணிப்பதனால. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் கவனம் வேணும், அதில் கொஞ்சம் அனுபவம் வேணும், அவ்வளோதான். வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பு தேவை. ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 3ஆம் இடத்துல சிறப்பு. ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். அதே போல் லாபத்துக்குடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல லாபத்தை பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் இந்த காலகட்டத்தில். அதே போல் ஆபரணங்கள், இந்த கமிஷன் லாபம், புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, அதே போல் சுலப கடன் கிடைக்கிறது, இது போன்ற ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அவரவர் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் வண்டி வாகன செலவுகளை கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. 4ஆம் ஆதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. மொத்தத்தில் செவ்வாய்க்கு 3ஆம் இடம் ஒரு வலுவான இடம். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும், நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் மனசில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அந்த குரு வீட்டில் தான் இந்த செவ்வாயும் ராகு இருக்காங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்கு இன்னும் பலம் கூடும். அப்போ சொத்து வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு பாருங்கள் குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தார். அதுக்கு முன்னால் 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் 2ஆம் இடத்துல இருக்கும்போது, ராசிக்குள்ளே இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருடங்களாகவே குரு பகவானுடைய கோச்சாரம் சரியில்லை மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனால் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த குரு பாருங்கள், அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சனி பகவான் உங்களுக்கு விலகி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. சனி பகவானும் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் மெல்ல மெல்ல உங்கள் ராசியை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் நல்லா இருக்கு. அதே போல் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வதும் நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், புது வேலை, வெளிநாடு யோகம், இப்படி பார்த்தீங்கன்னா பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க முடியும். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கருணையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுற. வணக்கம்.